2025 விரதம் இருக்கக்கூடாதவை. சிவலிங்கத்தின் மீது தேங்காய் தண்ணீரை தேங்காய்களை தனித்தனியாக வழங்கலாம். படைக்காதீர்கள். சிவபெருமானுக்கு படைக்கப்பட்ட எதையும் சாப்பிடாதீர்கள், ஏனெனில் அது அசுபமாக கருதப்படுகிறது. கேவதா, சம்பா போன்ற சாபமிடப்பட்ட பூக்களை வழங்குவதை தவிர்க்கவும். குங்கும திலகம் பயன்படுத்த வேண்டாம், அதற்கு பதிலாக சந்தன விழுது தடவவும். நீரிழப்பை தடுக்க அதிகப்படியான தேநீர் மற்றும் காபியை தவிர்க்கவும். நீரிழிவு நோயாளிகள் உண்ணாவிரதத்தின் போது தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்க வேண்டும். ஆழமாக வறுத்த உணவுகளை தவிர்க்கவும். செரிமானத்திற்கு உகந்த விருப்பங்களை தேர்வு செய்யவும். தேநீர் மற்றும் காபி நுகர்வு. தேநீர் அல்லது காபியை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது உண்ணாவிரதத்தின் போது நீரிழப்புக்கு வழிவகுக்கும்.